friends, welcome to YG Colors. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புல்லியன் நாட். நாட்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்துருந்தோம். இப்போது இன்னொரு டைப் ஒரு நாட் பார்க்க போகிறோம். அது புல்லியன் நாட் சொல்லுவோம். இது எப்படின்னா வெறும் ஒரு ஃப்ளவர்லாம் வச்சுக்கோங்களேன், பார்டர் மட்டுமே வச்சு ஒரு ஃப்ளவர் டைப்பில் போடணும் அப்படின்னா இந்த புல்லியன் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, அதாவது இங்கேருந்து ஒரு த்ரெட்டு இப்போது எப்படின்னா இந்த ஒரு த்ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரெட்டை இப்படி சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இன்னொரு இதுக்கு பாயிண்ட் பண்ணுறது வந்து இந்த புல்லியன் நாட்டில் போடுவோம். இப்போ நான் அதை எப்படி போடுறது அப்படின்னு காட்டுக்கிறேன். இப்போ இந்த புல்லியன் நாட் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த சைடு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி இந்த இதில் எனக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்த எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டில் கீழேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டில் எடுத்து மேலே எடுத்து செகண்ட் பாயிண்ட்டில் பின் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழேருந்து, அதாவது இந்த நீடில் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரிப்காக இந்த நீடில் நான் வச்சுருக்கேன். செகண்டில் இது பண்ணிட்டு மறுபடியும் பேக்லேருந்து மறுபடியும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த த்ரெட்டை எடுத்து அப்படியே சுற்றுங்க. இதுக்கு நான் வந்து என்னென்னா 6 ஸ்ட்ரெயின்ஸ் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பல்ஜாக நல்லா தெரியும், நல்லா திக்காகவும் தெரியும். அதுக்காக நான் வந்து 6 இதழ்களையும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த எவ்வளோ, அதாவது இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பு இதை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து சுற்றிக்கோங்க. இப்போ நான் சுற்றிக்கிட்டேன். எனக்கு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க, அப்போ தான் அந்த எடுக்க முடியும். எடுத்துக்கிட்டேன். இப்போது த்ரெட்டில் இப்படி கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த நீடில் மூவ் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக அப்படி ஆட்டி எடுத்திங்க அப்படின்னா சரி வந்துடும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு எடுங்க. இப்போது எடுத்துட்டேன். இதை நான் பிடிச்சிக்கிட்டு இப்போது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இதை ரைட் சைடில் கொண்டு வந்து ரைட் சைடில் உள்ளது எனக்கு லெஃப்ட்டில் தான் நான் த்ரெட் போய் வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் வேணும் அப்படின்னா இப்படி போட்டு எடுத்து முடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் எங்கே கொண்டு வந்து செகண்ட் பாயிண்ட் அதில் பின் பண்ணிவிட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதோ பின்னாடி நாட் போட்டுச்சு. இதுதான் புல்லியன் நாட். இப்போ இன்னொன்று போட்டு காட்டுறேன். இன்னொன்று நான் பின்னாடி நாட் போட்டுட்டு அடுத்தது போட்டுறேன். இப்போது அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இந்த கேப்புக்கு எவ்வளோ த்ரெட் இருக்குமோ அதை மட்டும் நான் வந்து ரோல் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிஃபாக கிடைக்கும். இப்போது இதுவே வந்து கேப் வந்து சின்னது, ஆனால் இதுக்கு நம்ம போட போகிறது வந்து அதாவது இன்னும் கொஞ்சம் பெருசு நிறைய சுற்றணும் அப்படின்னா இது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி கர்வ் ஷேப்பில் கிடைக்கும். அந்த கர்வ் ஷேப்பில் எப்படி கிடைக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இது ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு என்னென்னா செகண்ட் பாயிண்ட் இங்கே ரொம்ப பக்கத்தில் நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கே கொண்டு வரேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்துட்டு இப்போது இந்த நீடில் இங்கே வச்சுருக்கேன். இப்போது எனக்கு நான் ரைட் சைடில் தான் எடுத்து இந்த ரைட் சைடில் உள்ள த்ரெட்டை வந்து இப்படி சுற்றுறேன். கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் உங்களால் இழுக்க முடியும். ஐயோ எவ்வளோ பேசுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நிறையவே சுற்ற போகிறேன். அதாவது இந்த கேப்பை விட அதிகமாக சுற்ற போகிறேன். கேப்பை விட அதிகமாக சுற்றும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே மேலே ஏற்றுனாப்பில் கிடைக்கும். கொஞ்சம் லூஸாக சுற்றிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சுற்றினா அந்த இது ஃபில் ஆகும் அப்படின்றது. அதை விட கொஞ்சம் அதிகமாக சுற்றிக்கிறேன். அந்த கேப்பை விட டபுள் டைம்ஸை நான் சுற்றிக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா நீடில் எடுக்க போகிறேன். கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கிட்டா தான் நீடில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து எனக்கு இதில் பெரிய காது இருக்கிறதுனால அத்தனை இதுலேயும் வந்து எனக்கு வரணும். இப்போ எடுத்துகிட்டேன். இப்போ ரைட் சைடில் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், பாயிண்ட் பண்ணது இங்கே தான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எடுத்தது வந்து அதிகமாக போட்டதுனால சுற்றுனால இங்கே எனக்கு எப்படி ஃபீல் கிடைக்கும்னு பாருங்கள். பார்த்திங்களா, கொஞ்சம் இந்த பல்ஜான மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அப்படி வச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுதான் புல்லியன் நாட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சில நாட் வேரியேஷன்ஸை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.